ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் சமுத்திரகனி நடிப்பில் வெளியாகி இருக்கும் ராமம் ராகவம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் தன்ராஜ் இயக்கியிருக்கிறாரு. ஸ்லேட் பென்சில் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்கிறாங்க. GRR மூவிஸ் ரகு தமிழகம் எங்கும் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணிபுரியும் நேர்மையான அதிகாரி தசரத ராமன். ஆனால் அவரது மகன் ராகவனோ பள்ளி பருவத்திலேயே தீய பழக்கங்களுக்கு உள்ளாகி எந்த வேலைக்கும் செல்லாமல் ஊதாரியாகவும் சூதாடியாகவும் வளர்கின்றான். இதனால் தந்தைக்கும் மகனுக்கும் உறவு என்பது முட்டல் மோதலாகவே உள்ளது. தந்தை மகனின் மீது அதீத பாசம் வைத்துள்ளார். அதை புரிந்து கொள்ளாத மகன் தந்தையை மிகவும் வெறுக்கின்றான். ஒரு தந்தையாக தனது மகனின் விருப்பம் என்னவென அறிந்து மகனுக்காக அதை செய்ய துணிகின்றார் தசரதராமன். ராமாயணத்தில் தந்தைக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார் ராமர். இப்படத்தில் மகனுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறார் ராமன். சமுத்திரகனிக்கு ஜோடியாக பிரமோதினி பிரமாதமாக நடித்துள்ளார். பெற்ற மகனையும் விட்டு கொடுக்க முடியாமல் கணவனின் நியாயத்தையும் புரிந்தவராக இருவருக்கும் இடையில் அல்லாடும் அம்மா கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தியுள்ளார். நாயகி மேக்ஷா. கதையிலும் படத்திலும் பெரிய வேலை இல்லாவிட்டாலும் அவர் வருகின்ற காட்சிகள் அழுத்தமாக தனது இருப்பை பதிந்துள்ளார். அனுமன் பக்தராகவும் பவானி ஃபைனான்ஸ் நடத்துபவராகவும் வருகிறார் சுனில். ஆனால் அவர் மிக குறைவான காட்சிகளில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளார். சத்யாவும் பாலிரெட்டி பிருத்திவிராஜும் படத்தின் நகைச்சுவைக்கு உதவியுள்ளனர். பாண்டிச்சேரி தேவாவாக ஹரிஸ் உத்தமன் நடித்துள்ளார். துணை நாயகன் என்றே சொல்லும்படி மிக முக்கியமான கதாபாத்திரம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. படத்தில் ஹரிஸ் உத்தமனுக்கு மட்டுமே ஒரு சண்டை காட்சி வைக்கப்பட்டுள்ளது. கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு முத்திரை பதித்துள்ளார் ஸ்டண்ட் இயக்குனர் நட்ராஜ். தேவையும் ஆசையும் ஒரு மனிதனை எந்த அளவிற்கு இட்டுச் செல்லும் என்பதை ஹரிஸ் உத்தமன் மூலமாக அழகாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் தனராஜ். ராகவனாக நடித்து தனராஜ் இப்படத்தை இயக்கியும் உள்ளார். முதல் படம் இது என சொல்ல முடியாத அளவிற்கு நேர்த்தியாக படத்தை உருவாக்கியுள்ளார். பல படங்களில் நடித்த அனுபவம் அவரது இயக்கத்திற்கு பெரிதும் கை கொடுத்திருக்கின்றது. நடிப்பிலும் அசால்ட்டாக ஸ்கோர் செய்து பார்வையாளர்களின் கோபத்திற்கு ஆளாகின்றார். இப்படி ஒரு மகன் யாருக்கும் வாய்த்துவிடக்கூடாது என பதட்டப்பட வைக்கின்றார். அந்த பதட்டத்தை தனியாமல் பார்த்து கொண்டுள்ளது அருண் சிலுவேருவின் பின்னணி இசை. குலசாமி போல என்ற யுகபாரதியின் பாடல் வரிகளும் கிளைமேக்ஸில் மனதை கணக்க செய்ய வைக்கும் முருகன் மந்திரத்தின் வரிகளில் வரும் பாடலும் கதை கருவிற்கு உரம் சேர்த்ததாக அமைகின்றன. தனது கேமரா கோணங்களின் மூலமாக நடிகர்களின் மனத்திரையில் கொண்டு வந்துள்ளார் ஒளிப்பதிவாளர் துர்கா கொல்லி பிரசாத். இந்த படத்தின் அச்சாணியாக உள்ளார் சமுத்திரகனி. விதை நல்ல விதை, நிலமும் நல்ல நிலம். ஆனால் எங்கே தவறு நடந்தது, நான் சரியாக வளர்க்கவில்லையோ என மகனை எண்ணி கலங்கி கலங்கி நம்மையும் கலங்க வைக்கின்றார் சமுத்திரகனி. மகனுக்காக ஒரு தந்தை எந்த அளவிற்கு போவார் என்பதை சமுத்திரகனி ஏற்றிருக்கும் தசரதராமன் மூலமாக அழுத்தமாக பதிந்துள்ளார் இயக்குனர் தன்ராஜ். தமிழில் வசனம் எழுதியுள்ள மாலி கவனிக்க வைக்கின்றார். சமுத்திரகனி பேசுகின்ற வசனங்கள் நம் மனதில் பதிகின்றன. விமானம் படத்தின் இயக்குனர் சிவபிரசாத் யானாலாவின் கதைக்கு உயிர் கொடுத்து அசத்தியுள்ளார் தனராஜ். படம் பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு கணமேனும் அவர்களது தந்தையை நிச்சயம் நினைத்து பார்ப்பார்கள். அதுதான் இந்த படத்தின் வெற்றி. இயக்குனர் தன்ராஜுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.